விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு. தில்லையாடி வள்ளியம்மை 1898 தென்னாப்பிரிக்காவில் பிறக்கிறாங்க. பெற்றோர்கள் முனுசாமி மற்றும் மங்களம். தென்னாப்பிரிக்க நாட்டின் திருமண பதிவு சட்டம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவ மத சட்டப்படி நடைபெறாத திருமணம் செல்லாதுன்னு சொல்றாங்க. இதை எதிர்த்து காந்தி தலைமையில் போராட்டம் நடக்குது. காந்தியோட பேச்சில் ஈர்க்கப்பட்ட வள்ளியம்மை காந்தியோட போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. 1913 வால்கிரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். 3 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து மரிட்ஸ்பர்க் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சிறையில் தான் நிறைய கொடுமைகளை வள்ளியம்மை சந்திக்கிறாங்க. 1914 16ஆம் வயதில் மரணம் அடைகிறாரு வள்ளியம்மை. வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் சொன்னது: என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருந்தினார். நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிக்டோ ஏஎஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.